தெரியுமா உங்கள் சேனலில் அவங்க அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து முள்ளங்கி மசால் வடை செய்ய போகிறோம். அதுக்கான இது ஒரு முள்ளங்கி, 2 காஞ்ச மிளகாய், சோம்பு, பூண்டு, சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணது, கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சது 1 கப்பு. இதை வந்து அரைச்சிக்கிட்டு வரேன். அடுத்தது வந்து இதை வந்து தோல் நீக்கிட்டு முள்ளங்கியை நல்லா பொடியாக சீவிடணும். இப்போ பாருங்கள், இது போல் சீவிடணும். சீவினதை ஒரு பவுலில் போட்டு சுடுதண்ணி ஆட் பண்ணணும். 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். ஏன்னா அந்த சுடுதண்ணியில் போட்டோம்னா அதில் இருக்கிற அந்த முள்ளங்கி வாசனை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த முள்ளங்கி வாடை வராது. அதுக்காக தான் இது வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், ஊற வச்சாச்சு. ஊற வச்ச கடலைப்பருப்பு இதில் மாற்றிக்கிறேன். மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு, காஞ்ச மிளகாய். ஏன்னா என் பொண்ணுக்கு பச்சை மிளகாய் எனக்கு போடக்கூடாது, அதனால் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இதிலையே மிக்ஸ் பண்ணி அரைச்சிட போகிறேன். இதில் பூண்டு 2 பல்லு பூண்டு, இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இன்னும் ஒரு அடி அடிக்கலாம். பாருங்கள், இன்னும் ஒரு அடி அடிச்சுக்கிறேன். இப்போ இந்த முள்ளங்கியை நம்ம வடிகட்டிடலாம். கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சா? இங்கே பாருங்கள், வடிகட்டிட்டேன். இதை நல்லா புழிஞ்சிட்டு, சூடாக இருக்குது, கொஞ்சம் நல்லா புழிஞ்சிட்டு நான் இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சி வச்சேன் கடலைப்பருப்பு, சோம்பு, மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்க வேண்டியது தான். வெங்காயம், சால்ட் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் மசாலா இப்போ செஞ்சுட்டு வந்தது. 10 நிமிஷம். இப்போ ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன். ஊற்றியாச்சு. அது எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த உருண்டைங்களை பிடிச்சி வச்சுக்குவோம். இது முள்ளங்கி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். உடம்புக்கும் நல்லது. அதை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி சீவு கட்டையில் நல்லா சீவிட்டு சுடுதண்ணி போட்டு புளிஞ்சி எடுத்துட்டு இதை செஞ்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். முள்ளங்கிலே இன்னொரு ரெசிபி இன்னொரு நாளைக்கு. பாருங்கள், 1 டம்ளர் போட்டோம். இப்போ எத்தனை வந்திருக்கு பாருங்கள், 7 உருண்டை வந்துடுச்சு. எண்ணெய் இன்னும் கொஞ்சம் காயணும். சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதை போட்டோம்னா மேலே ஏறி வருது பாருங்கள். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ வந்து வடையாடு போடும். வடையை போட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் அந்த பபுள்ஸ் அடங்குற வரையும் இருக்கணும். அதுக்கப்புறம் புரட்டி போட்டு எடுப்போம். அது ஒரு 5 நிமிஷம். இப்போ பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் அடங்கியிருக்கு. இதை திருப்பி போட்டுக்குவோம்.
திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு அந்த எண்ணெய் படபடன்னு நுறையா வருது பாருங்கள், அதெல்லாம் அடங்கிடும். அடங்கின பிறகு எடுக்க வேண்டியதுதான். சிம்மிலேயே வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா உள்ளே வெந்து வரும், மொறுமொறுன்னு இருக்கும். இன்னும் பபுள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. நம்ம திருப்பி பார்ப்போம். இங்கே பாருங்கள், திருப்பி பார்த்தா ரெட்டாக நல்லா வந்துருச்சா, வாசனை நல்லா தூக்குது. எப்படி கமன்னு வாசனை வருது பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீதியும் நான் போட்டு எடுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எப்படி இருக்குன்னு நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கிறிஸ்பியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் தெரியுமா உங்களுக்கு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் ஆன் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.